கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. பிண்டத்திரளையும் பேய்கிட்ட நீர் சோறும் உண்டற்கு வேண்டினி ஓடி திரியாதே அண்டத்தமரர் பெருமான் அழகமர் வண்டொத்திரண்ட குழல் வாராய் அக்காக்காய் மாயவன் தன் குழல் வாராய் அக்காக்காய். காக்காயே உனக்கு ஒரு ஜீவனம். காக்காய்க்கெல்லாம் பலி புக்குன்னு பெயர். பலி போட்டால் அது சாப்பிடும். நம்ம வீட்டிலையும் அதுக்கு கொஞ்சம் காக்காய்க்கு போடுறது உண்டு. கோவில்களெல்லாம் பலி பீட்டம்னு இருக்கே, அதில் சாதம் போடுறது உண்டு. சிராத்தம் பண்ணினா பிண்டம் பிடிச்சி வைக்கிறது உண்டு. இதெல்லாம் காக்காய்க்கு பங்கு. அதெல்லாம் அதனால அந்த காக்காயை பார்த்து கேலி பண்ணுறார். இப்படி எங்கேயும் அங்கேயும் பிண்டத்துக்கு அலையறைய, இப்படி போய் அங்கேயும் இங்கேயும் உனக்கு ஒன்றும் ஆச்சாரம் கிடையாதா? கண்ட சோரத்துங்கிறதா? பிண்டத்திரளையும் யார் யாரெல்லாமோ என்ன பித்திருக்களுக்கு அந்த வீட்டில் சாத்தம், இந்த வீட்டில் சாத்தம், அங்கே பிண்டம் போட்டு விட்டு கான்னு கூப்பிடுவா அப்படின்னு நினச்சி அங்கங்கே பிண்டத்துக்கு அலையறைய. அதுவாது போகட்டும், பித்திருக்கள் பரவாயில்ல. பேய்க்கு ஈட்ட நீர் சோறும் அங்கங்கே துர்தேவதைகள், கிராம தேவதைகள், ஏதோ காளி பிடாரின்னு துர்தேவதைகள் கோவிலில் பலிபீடத்தில் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் போய் கொத்திண்டு இப்படி செய்யலாமா? உனக்கு சோறு தானே, எங்கள் கண்ணனுடைய வாயில கொஞ்சம் ஊட்டி விட்டு உனக்கு போட்டேனானா இந்த பகவத் பிரசாதத்தை சாப்பிட்ற பாக்கியம் இருந்ததுன்னா என் வீட்டை விட்டு அங்கண்ட போகாத. இங்க கண்ணனுக்கு ஊட்டின சாதம் உனக்கு போடுவேன். இதையே சாப்பிட்டு இங்கேயே இருந்து எனக்கு கண்ணனுக்கு குழல் வாரும் பொழுது சித்த கூட இருந்து ஒத்தாசை பண்ணு. இது கண்ணனாத்து காக்கான்னு இருந்துன்று. யாராவது பார்த்தா இதெல்லாம் பிண்டத்துக்கு வராதுடி, நம்ம ஆத்துல பிண்டம் போட்டால் அந்த காக்கா வராது, அது கண்ணனாத்து காக்கா அப்படின்னு ரொம்ப கௌரவமா இருந்துன்றேன். எனத்துக்கு இப்படி பிண்டத்துக்கு அலையிற? அண்டத்தமரர் பெருமான் ஏதோ பேய் பிசாசுக்கெல்லாம் போட்ட பலி எல்லாம் போய் கொத்தறைய. அண்டத்து அமரர் பெருமான அழகர் வைகுண்டாதிபதியா இருக்கக்கூடிய கண்ணனாச்சே, இவனுடைய வண்டுக்கு சமானமா இருக்கக்கூடிய வண்டு ஒத்து இருண்ட குழல் அப்படின்னு பதச்சேதம். வண்டு எப்படி பருபருன்னு இருக்கோ கருகருன்னு இருக்கோ அதுபோன்று அழகான இருண்ட குழல். இந்த குழலை வாருவதற்காக வா காக்காய், மாயவன் தன் குழல் வாராய காக்காய். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.